ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா HTML, CSS அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது வந்து ஜாவாஸ்கிரிப்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்றது ஒரு ஃப்ரண்ட் எண்டில் இருக்கக்கூடிய லாஸ்ட் டாப்பிக்காக நம்ம சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஜாவாஸ்கிரிப்ட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஏன் யூஸ் பண்ணுறோன்னா இது வந்து ஹை லெவல் அண்ட் லைட் வெயிட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம மெயினாக எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெப் பேஜஸில் இன்ட்ராக்டிவ் செக்ஷனுக்காகவும் அண்ட் தென் டைனமிக் வெப் பேஜஸ்லையும் யூஸ் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 2 இடத்துல ரன் ஆகும். ஒன்று ப்ரௌசர், இன்னொன்று சர்வர். அதுக்கடுத்தது இது எங்கெங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈவென்ட் டிரைவன், ஃபங்க்ஷனல் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் எண்டில் HTML யூஸ் பண்ணலாம், பேக் எண்டில் வந்து ஜாவாஸ்கிரிப்டும் பேக் எண்டில் ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணாலும் என்ன ஆகுனா இது வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இது ஒன் ஆஃப் த கோர் டெக்னாலஜி ஆஃப் த வெப்னு சொல்லலாம். ஒய் பிகாஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக் எண்ட் வைக்கலனாலும் நம்மளுக்கு என்ன ஆகும்னா நம்மளால் ஃப்ரண்ட் எண்டை நம்மளால் வந்து ஒர்க் பண்ணி இன்ட்ராக்டிவ் வெப் பேஜாக நம்மளால் வந்து பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா JS சின்டாக்ஸு. ஃபஸ்ட் ஒன் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் சின்டாக்ஸ் எதுக்கு நம்ம வந்து ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அது வந்து டிஃபைன் பண்ணுது. எப்படி ஜாவாஸ்கிரிப்ட் கோட் வந்து ஃபஸ்ட்டு ரிட்டன் ஆகிருக்கும், அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் ஒரு வெப் பேஜில் அப்படின்றதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஜாவாஸ்கிரிப்டை யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்ட்ரக்சர் எங்கெங்கே இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸில், வேரியபிளில், ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்ஸு. அதுக்கடுத்தது வந்து இதை வந்து நம்ம லைன் பை லைனாக என்ன பண்ணலாம் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஒரு டாப் டு பாட்டம் ஆஃப் த ப்ரோக்ராமிங் வெப் பேஜில் நம்மளால் இதை என்ன பண்ண முடியும் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வேரியபிள்ஸ் அப்படின்றது நம்ம வந்து எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம காமனாக எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வேரியபிள் வந்து ஜாவாஸ்கிரிப்டில் என்ன பண்ணோன்னா கண்டைன்ஸ் பண்ணோம் ஒரு யூஸ்டு ஸ்டோர்டு டேட்டா. இப்போ நான் வந்து int 5ன்னு கொடுக்குறேன்னா அது இன்டீஜர். ஆக்சுவலி வந்து இன்டீஜர் அப்படின்றது ஒரு ஹோல் நம்பர்ஸை கண்டைன் பண்ணுறதுக்காக அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா மாடிஃபையும் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இப்போ அந்த நம்பர் வேணாம், வேறு நம்பர் ஏதாவது இன்ஹெரிட் பண்ணோன்னா அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் மாடிஃபை பண்ணலாம். அதுக்கடுத்தது இது எங்கே ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று மேனேஜ் பண்ணுறதுக்காகவும் மேனிப்புலேட் பண்ணுறதுக்காகவும் இன்ஃபர்மேஷன்ஸை அதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கிறோம் இதை வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறோம். வேரியபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படிலாம் டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னா வேறு, லெட்டு, அதுக்கடுத்தது வந்து கான்ஸ்ட்டு, அதுக்கடுத்து இதெல்லாம் வந்து கீவேர்ட்ஸ். எப்படி வந்து ஒரு வேரியபிளை வந்து ஜாவாஸ்கிரிப்டில் வந்து நம்ம வந்து டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா there are 3 types of declaration. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வேர், அதுக்கடுத்த லெட், அதுக்கடுத்து கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா வேர். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளோபலாக ஒரு ஃபங்க்ஷனுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்தது இது பார்த்திங்கன்னா ரீடிக்ளேர்ட் அண்ட் அப்டேட்டட். இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறது விதம் எப்படின்னா நம்மளால் திருப்பியும் ஒரு வேல்யூவை வந்து கொடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா லெட்டர். இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக்குன்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளால் ஒன்றுத்தை அப்டேட் பண்ண முடியும், பட் ஆனால் நம்மளால் ரீடிக்ளேர் பண்ண முடியாது. லாஸ்ட் ஒன் வந்து கன்ஸ்டர். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா டிக்ளேர் எ பிளாக் ஸ்கோப்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேரியபிள் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ண முடியாது, பட் ஆனால் ரீடிக்ளேர் பண்ண முடியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டேட்டா டைப்ஸ். இங்கே வந்து டேட்டா டைப்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஜாவாஸ்கிரிப்டில் டிஃபைன் பண்ணுறதுக்காக ஒரு கைண்ட் ஆஃப் வேல்யூவை வந்து எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணுறோம். இதோட ஒர்க் என்னென்னா நம்ம கொடுத்துருக்க அந்த டேட்டா டைப்பை இது என்ன பண்ணிக்கும் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கும். எப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் மாதிரியோ ஒரு நம்பர் மாதிரியோ இல்லைனா லாஜிக்கல் வேல்யூஸாக இது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காகவும் எப்படி வந்து இதை நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அண்ட் தென் இது எப்படி வந்து சேவ் ஆகிருக்கு அப்படின்ற ப்ராசஸை நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் யூஸராக. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ப்ரிமிட்டிவ் அண்ட் நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்புன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா டேட்டா டைப்ஸில் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங், நம்பர், பூலியன். அதர் டைப்ஸ் ஸ்ட்ரிங் அப்படின்றது என்னதுன்னா ஒரு கேரக்டர் அப்படின்றத தான் நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். நம்பர் அப்படின்னா ஹோல் வேல்யூவாக இருக்கலாம்.
அதுக்கடுத்து டெசிமலாக இருக்கலாம், நெக்ஸ்ட் ஒன் வந்து நியூமரிக் வேல்யூஸாக இருக்கலாம், இன்டீஜர்ஸாக இருக்கலாம், எல்லாமே அதில் வந்து அக்கர் ஆகிடும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா பூலியன் அப்படின்னோடனே நம்மளுக்கு எல்லாருக்குமே வர்றது மிஷின் லாங்குவேஜ் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து வெரிஃபை பண்ணும் ட்ரூவா இல்லைனா ஃபால்ஸான்ட்டு. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா அதர் டைப்ஸில் வந்து அன்டிஃபைன், நல், ஆப்ஜெக்ட், சிம்பிள்ஸ் அண்ட் அப்படியே நம்மளுக்கு வித்தியாசமாக நிறையா இருக்கும், நிறையா இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்மளால் யூஸ் பண்ண முடியும். நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்னதாக வந்து ஒரு ப்ரோக்ராம் மாதிரி கொடுத்துருக்கேன். லெட் அப்படின்றதுல நேம் வந்து யசோதா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கு ஏஜ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதில் 20 இருக்குது. console.logல நான் என்ன பண்ணோம், நேமும் ஏஜும் வர வைக்கணும். ஓகேவா? அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைனுக்கு உரியது. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆப்ரேட்டர்ஸ் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்றது ஒரு ஸ்பெஷல் சிம்பிள் வந்து பெர்ஃபார்ம் ஆகுது ஒரு ஆப்ரேஷன் ஒரு வேல்யூவில் அண்ட் வேரியபிள்ஸ்லேயும். அதோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது வந்து கால்குலேஷன், கம்பேரிசன், லாஜிக்கல் டெசிஷன், இது எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து ஆப்ரேட்டர்ஸ் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மேனிப்புலேட் பண்ணுறதுக்காக ஒரு டேட்டாவை அண்ட் கண்ட்ரோல் ஒரு ப்ரோக்ராமோட ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். டிக்ளரேஷன் ஆஃப் வேரியபிள்ஸ் இங்கே என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிஷன் ஆப்ரேட்டர், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், அதுக்கடுத்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர், பிட்வைஸ் ஆப்ரேட்டர், தெரினரி ஆப்ரேட்டர், யூனரி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்கும். நம்ம ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்றது நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டு இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்க்கலாம். இது நார்மலாக எல்லாருக்குமே தெரிஞ்சது. இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா லெட்டில் a is equal to 10, b is equal to 5. கன்சோலில் வந்து பார்த்திங்கன்னா லாகில் a + bன்னு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு console.logல a is greater than bன்னு கொடுத்துட்டேன். இப்போ என்னென்னா 10யும் 5யும் கூட்டினா 15 வரும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா a வந்து 10, a-ஓட வேல்யூ 10, b-ஓட வேல்யூ 5. இப்போ a-ஓட b-ஓட வேல்யூ அதிகமாக இருக்கிறத நம்ம அங்கே ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு நோட்டை அது வந்து கோடை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இக்னோர் பண்ணும் ஜாவா ஸ்கிரிப்டை எனர்ஜிங் டியூரிங் எக்ஸிக்யூஷன். நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா சிங்கிள் லைனோ மல்டிபிள் லைனோ நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும்னா கமாண்ட் லைனாக நம்மளால் எழுதிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா கமாண்டோட எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் லைன் கமாண்ட்டு. இங்கே வந்து லெட் நேம் இஸ் ஈக்குவல் டு நிதிஷ்ன்னு கொடுத்துருக்கேன். console.logல என்ன கொடுத்துருக்கேன்னா ஹலோ ப்ளஸ் நிதிஷ். இப்போ இதோட அவுட்புட் என்னென்னா ஹலோ நிதிஷ் அப்படின்றது தான் வரும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கன்சோல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூலு. அது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், ஒரு டிஸ்பிளே பண்ணுறதுக்காக, ஒரு மெசேஜோ இல்லைனா ஒரு டெக்ஸ்டையோ ஒரு டீபக் ப்ரோக்ராம்னா ஒரு ப்ரோக்ராம் ஆல்ரெடி இருக்கும், அது மிஸ்டேக்ஸோடு இருக்குன்னா அதை கரெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோஸ்ட் காமன் மெத்தடாக வந்து பிரிண்ட் அவுட்புட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எங்கெங்கே ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு செக் வேரியபிள் வேல்யூக்காகவும் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடை ஈஸியாக எப்படி வந்து இன்னுமே ஸ்டிமுலேட் பண்ணி நம்மளால் ஈஸியாக கொடுக்க முடியும் அப்படின்றதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மல்டி லைன் கமாண்ட்னு சொல்லுவாங்க. மல்டி லைன் கமாண்ட்னா இப்போ console.log வெல்கம் டு ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னு இருக்குன்னா இங்கே வந்து என்னால் வந்து நிறைய கொடுத்துக்க முடியும். இப்போ நான் சிங்கிள் லைன் கமாண்டில் நான் என்ன கொடுத்துருக்கேன், லெட் நேம் console.logன்னு கொடுத்துருக்கேன்னா அதை அப்படியே வந்து ஒரு சிங்கிள் லைனில் என்னால் இங்கே கொடுத்து பிரிண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நாட் ஒன்லி சிங்கிள் லைன், அதனால தான் இது பேர் மல்டிபிள் லைன். எத்தனை வேணாலும் நான் எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சுக்கலாம். நான் ஒரு பர்சனை வெல்கம் பண்ணுறேன், இந்த பர்சனோட கேரக்டர் இப்படி தான், ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி இந்த காஃபி கொடுத்துருக்கேன் அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மல்டிபிள் லைனில் நம்மளால் ஈஸியாக என்ன பண்ண முடியும், பிரிண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் வந்து அவுட்புட்லேயும் நம்மளால் அதை ஈஸியாக கெட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால தான் நம்ம மல்டி லைன் கமாண்ட்டை மோஸ்ட்டாக எங்கேயுமே யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா கன்வர்ஷன். இங்கே வந்து கன்வர்ஷன் அதுக்கடுத்து வந்து கொரிஷன் அப்படின்றது வந்து 2 இருக்குது. இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு லாஜிக்கான ஒரு திங் தான் இங்கே. ஃபஸ்ட்டு ஒன் என்னென்னா கன்வர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராசஸ் ஆஃப் மேனுவலாக நம்ம பண்ணக்கூடியது, மேனுவலாக சேஞ்ச் பண்ணக்கூடியது ஒரு வேல்யூவை ஒரு டேட்டா டைப்பில்
டு அனதராக மாற்றுறதுக்கு. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமர்ஸ் வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறாங்களா டேட்டா யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் வந்து எப்படி வேணாலும் அவங்க ஈஸியாக அவங்களுக்கு தேவையான மாதிரி அது கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னா அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து கன்வெர்ட்டிங் ஸ்ட்ரிங் டு நம்பர்ஸ் ஆர் நம்பர்ஸ் டு ஸ்ட்ரிங். ஒரு நம்பர்லேருந்து ஒரு கேரக்டராக மாற்றிக்க முடியும், இல்லைனா ஒரு கேரக்டர்லேருந்து ஒரு நம்பராக மாற்றிக்க முடியும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா let number is equal to number 25, let string is equal to string 100ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ என்னென்னா console.log num plus 5 string plus 5ன்னு கொடுத்தாச்சு. இப்போ என்னதுன்னா இதோட ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்றது நீங்கள் கெஸ் பண்ணி இங்கே சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா கொரிஷன். இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஜாவா ஸ்கிரிப்டில் கன்வெர்ட் பண்ணிடும், ஒரு டேட்டாவும் இன்னொரு டேட்டாவாக ஒரு ஆப்ரேஷன் நடக்கிறப்பே. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு என்ன ஏன் வந்து இதை இம்ப்ளிசிட் கன்வர்ஷன் சொல்கிறாங்கன்னா ஹேண்டில் பண்ணுற விதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு எனர்ஜிங்காக இருக்கும் நம்மளுக்கு. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இது ஆஃபனாக எங்கெங்கே அக்கர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ரெஷனில் அண்ட் தென் மிக்ஸ்டு டேட்டா டைப்ஸில் இது வந்து அவைலபிளாக இருக்கும். இதோட எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா let result is equal to quotation 5 plus 5 console.log result. இப்போ என்னென்னா நம்ம கொட்டேஷன் எங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் 10ல் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் தென் 5ல் யூஸ் பண்ணல. அப்போது வந்து பார்த்திங்கன்னா 10 plus 5 is equal to 15 அப்படின்றது கரெக்டாக பிரிண்ட் பண்ணும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் என்ன ஸ்ட்ரிங் அண்ட் தென் அதோட டைப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பில்ட்இன் ஃபங்க்ஷன், அதை நம்ம வந்து ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரு ஆப்ரேஷனை வந்து டெக்ஸ்ட் மூலயமா அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மாடிஃபை பண்ணும், சர்ச் பண்ணும், கம்பேரிங் பண்ணும் அண்ட் தென் வந்து எக்ஸ்ட்ராக்டிங் எ பார்ட் ஆஃப் ஸ்ட்ரிங். நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா இந்த மெத்தட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் பண்ணும் ஒரு நியூ ஸ்ட்ரிங் வித்தவுட் சேஞ்சிங் தான் ஒரிஜினல் ஒன். ஒரு புது ஸ்ட்ரிங்காக தான் கொண்டு வருமே தவிர ஆல்ரெடி இருக்கக்கூடியது அது மாற்றாது. நெக்ஸ்ட் என்னென்னா டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா லென்த்து, அதுக்கடுத்தது வந்து அப்பர் கேஸ், லோயர் கேஸ், அதுக்கடுத்து வந்து கான்டாக்ட் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைஸு, ரீப்ளேஸு, ட்ரிம்மு, சேரு, அதுக்கடுத்து வந்து இண்டெக்ஸ் ஆஃப். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங்ஸோட டைப்ஸ் தான். அது வந்து எப்படி டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்ற வித்தியாசத்தை தான் இங்கே அது வந்து நம்மளுக்கு கொடுக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளில் சொல்லணுன்னா இப்போது 10 5ன்னு கொடுத்துட்டேன். இங்கே என்ன இருக்குது console.logல 10 plus b, console.logல a is greater than b. இது ஆக்சுவலி சிமிலர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் அதெல்லாம் பார்த்தோம்ல, ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தோம்ல, அதோட ஈக்குவலாக தான் இது வருது. ஓகேவா? அதுக்கடுத்தது வந்து டெம்ப்ளேட் வந்து பார்த்திங்கன்னா லிட்ரல்ஸ் வந்து ஸ்பெஷல் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட என்னென்ன பண்ணோன்னா எம்பர்டிங் வேரியபிள்ஸை பண்ணோம். அதுக்கடுத்து எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இன்சைட் த பேக் டிக்ஸ் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங்கை ஈஸியராகவும் மோர் ரெடியூசபிளாக வந்து கம்பேர் பண்ணோம் டு தி ட்ரெடிஷ்னல் ஒன். எப்படின்னா நம்ம முன்னாடிலாம் ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறப்ப ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக யூஸ் பண்ணோம், இதை இப்படி போட்டால் தான் இது வரும், அது மாதிரிலாம் யூஸ் பண்ணிப்போம். பட் ஆனால் இப்போது நம்ம கேஷுவலாக எப்படி வேணாலும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எங்கே சப்போர்ட் ஆகும்னா மல்டிலைன் ஸ்ட்ரிங் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன் இன்டர்போலிட்டேஷன், அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ். இங்கே எங்கன்னா வரும்னா ஸ்ட்ரிங் இன்டர்போலிஷன், அதுக்கடுத்து எக்ஸ்ப்ரெஷன் எவாலுவேஷன், அதுக்கடுத்தது மல்டிலைன் ஸ்ட்ரிங் இன்டர்போலிஷன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கேன் எப்படி வரும் அப்படின்றது. ஒரு நேம் ஒன்று கொடுத்துருக்கேன் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா console.ல வந்து ஒரு நேமை வந்து பிரிண்ட் பண்ண சொல்லி $சிம்பிள் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ரெஷன் எவாலுவேஷன் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அப்பர் கேஸோ ஒரு நேமை மாற்ற சொல்லியிருக்கேன். அண்ட் தென் மல்டிலைனில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து இதை வந்து ஜஸ்ட்டு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு மல்டிலைன் ஸ்ட்ரிங்குன்னு சொல்லிவிட்டு நான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து டெம்ப்ளேட்ஸ் அப்படின்றத நம்ம கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக எக்ஸாம்பிள் மூலயமா கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா நியூமரிக் வேல்யூ அண்ட் தென் இன்டீஜர்ஸ், ஃப்ளோட் வேல்யூ. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷன்ஸ்க்காகவும் கம்பேரிசனுக்காகவும் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா ஒரே ஒரு நம்பரோட டைப்பை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காகவும் டிஃப்ரெண்ட் நியூமரிக் ஃபார்மேட்டுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது, இன்டீஜர், ஃப்ளோட், பாயிண்ட்,
ஃப்ளோட் பாயிண்ட்டு, அதுக்கடுத்தது வந்து எக்ஸ்பொட்டான்ஷியல், இன்ஃபினிட்டி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்டீஜர் அப்படின்றது ஒரு ஹோல் நம்பர், அது வந்து டெசிமல் இல்லாமல் வர்றது. ஃப்ளோட் பாயிண்ட்னா டெசிமலோடு வர்றது. அண்ட் தென் எக்ஸ்பொட்டான்ஷியல் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நம்பர் ரிட்டர்ன் சயின்டிஃபிக் நோட்டேஷன். இப்போது நம்ம சயின்டிஃபிக் கேல்குலேஷன்ஸ்லாம் போடுறோம்ல, இப்போ ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேட்டலைட் வந்து எவ்வளோ தூரம் போகுது, எப்படிலாம் வருது அப்படின்லாம் நம்ம கேல்குலேட் பண்ணி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக அந்த சயின்டிஃபிக் கேல்குலேஷன்ஸ் நம்மளால் எக்ஸ்பொட்டென்ஷியல் மூலமா யூஸ் பண்ண முடியும். அண்ட் தென் வந்து இன்ஃபினைட், இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஒரு ஸ்பெஷல் வேல்யூ அது ரெப்ரசென்ட் பண்ணுது. இன்ஃபினிட்டி ஒரு இன்வேல்யூட் நம்பரை வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுது, ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். மேத் ஆப்ஜெக்ட்டு, இங்கே என்னன்னா மேத் ஆப்ஜெக்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனை வந்து கேல்குலேட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும் மெத்தடாக வித்தவுட் க்ரியேட்டிங் அண்ட் இன்ஸ்டன்ட் இல்லாமல் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. மல்டி ரவுண்ட், அதுக்கு அடுத்தது வந்து மேத் ஃப்ளோரு, மேத் செயலு, அதுக்கடுத்து மேத் பவர், மேத் ஸ்கொயரு, அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா மேத் ரேண்டம். ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. எப்படின்னா ஒரு ஆப்ரேட்டர்ஸ்க்கு எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட். கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு நம்ம யூஸ் கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஒரு கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்கா இல்லைனா ஃபால்ஸாக இருக்கா அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட். இஃப் எல்ஸு, ஸ்விட்ச்சு, அதுக்கடுத்தது வந்து லூப்பு, அதுக்கடுத்தது வந்து டெரினரி ஆப்ரேட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இஃப் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் ஆஃப் கோட் ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவாக இருக்கா அப்படின்றத பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இஃப் எல்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ஒரு பிளாக் ஆஃப் கண்டிஷன் நம்ம கொடுத்துருக்கிறது ஒன்று ட்ரூவாக இருக்கும், ஒன்று ட்ரூவாக இருக்கணும், ஒன்று ஃபால்ஸாக இருக்கணும். ஸோ அதுக்காக நம்ம கொடுத்துருப்போம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா ஒரு ஓட்டிங் சிஸ்டம் எடுத்துக்கோங்க. 18க்குள்ளே இருந்தால் ஓட் பண்ண முடியாது, 18 மேலே இருந்தால் ஓட் பண்ண முடியும். அப்போ 18 மேலே இருந்தால் ஓட் பண்ண முடியும் அப்படின்ற கண்டிஷனாக நான் இஃப்லையும், எல்ஸில் என்ன பண்ணுறேன் 18க்குள்ளே இருந்தால் ஓட் பண்ண முடியாது அப்படின்ற கண்டிஷனையும் கொடுத்துட்டேன்னா இது அப்படி தான் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். இதுக்கு நான் என்ன பண்ணலாம்னா மல்டி கண்டிஷ்னல். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிரேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு கேஸ் வந்து ட்ரூவாக இருக்கும், பிரேக் ஆகும், கண்டினியூ ஆகும். செகண்ட் ஸ்டேட் ட்ரூவாக இருக்கும், பிரேக் ஆகும், கண்டினியூ ஆகும். தேர்ட் ஸ்டேட் ட்ரூவாக இருக்கும், கண்டினியூவாக இருக்கும். ஆனால் வந்து கடைசியாக வந்து அந்த லூப் எப்படி கடைசியாக வந்து அந்த கண்டிஷன் எப்படி எக்ஸிட் ஆகுனா ஒரு டிஃபால்ட் கண்டிஷன் மூலமா எக்ஸிட் ஆகிட்டு போயிடும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட், கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா இஃப் எல்ஸ் அண்ட் தென் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் அண்ட் தென் ஸ்விட்ச், இதை தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம். அதே வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், ஸ்விட்ச், டெரினரி ஆப்ரேட்டர் நம்ம எப்பயாவது தான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் வரும். இது எல்லாமே சேர்ந்தது தான் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா லூப் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் ஆஃப் கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம் நம்ம ரிப்பீட்டடாக. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. லூப்ஸு, வைல் லூப்பு, டூ வைல் லூப்பு, ஃபார் இன் லூப்பு, ஃபார் ஆஃப் லூப்பு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் அண்ட் கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அதனால் அதை எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருது. உங்கள் எல்லாருக்கும் வந்து ஜாவாஸ்கிரிப்ட், HTML, CSS வச்சு ஒரு ஃபைனல் ப்ராஜெக்ட் செய்யணும்னா சொல்லுங்கள், நம்ம செய்யலாம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் DBMS, டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அது எப்படி நம்ம ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணுவோம், டேபிளை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த டேபிளில் நம்ம எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து மொத்தமாக உங்களுக்கு 5 வீடியோஸ் வரும் பார்ட்டில். ஒவ்வொரு வீடியோ பற்றி நான் உங்களுக்கு வந்து தனித்தனியாக உங்களுக்கு போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து ப்ரோக்ராமிங் ரெக்கார்ட் பண்ணி தான் நம்மளால் காட்ட முடியும் டேபிள்ஸை. ஸோ அதனால் நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி தான் காட்டுவேன். இந்த மாதிரி வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காட்ட மாட்டேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் தென் நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையும் மற்ற வீடியோஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் யார்து அப்படின்னு பார்த்திங்கன்னா
என்னோடய ஒரிஜினல் வாய்ஸ் தான் அது. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஒரு டிக்ளரேஷன் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பேன். அந்த டிக்ளரேஷன் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சேஃப்டிக்காகவும் என்னோடய ஒரிஜினாலிட்டிக்காகவும் நான் அதை வந்து கன்சர்ன் பண்ணி அதை கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த வீடியோ யாருக்கு நீங்கள் ஷேர் பண்ணாலும் சரி, ஓகே. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா யார் இந்த வீடியோ பார்த்துட்டு அதுலேருந்து இதை வந்து இந்த வீடியோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா என்னோடய வாய்ஸ் என்னோட பர்மிஷன் இல்லாமல் யாரும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. ஸோ தேங்க்யூ, பை பாய். அண்ட் தென் திஸ் இஸ் பவித்ரா. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து கண்டினியூஸாக டெக்னாலஜியை பற்றி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தென் மோர் ப்ரோக்ராமிங் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, ஃப்ரண்ட் எண்ட் இருக்குது அண்ட் பேக் எண்ட் இருக்குன்னா கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.